ஓகே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா, HTML ஜூம் பண்ணிக்கிறேன். HTML அதுல HTML ஃபார்ம்ஸ் ஓகேங்களா? இதுல வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, இன்னைக்கு செஷன் 10 அப்படிங்கிறது பார்க்குறோம். ஓகேங்களா? இதுல நம்மளுக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஃபார்ம் உடைய அட்ரிபியூட்ஸ்லாம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதான். அதுல ம் ஃபார்ம் அட்ரிபியூட்ஸ் ஓகேங்களா? ஃபார்ம் அட்ரிபியூட்ஸ். இப்போ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து எர்த் டுட்டோரியல் ஆன்லைன் ஆன்லைன் அப்படின்னு ஓகேங்களா? எர்த் டுட்டோரியல் ஆன்லைன் அப்படின்னு யூடியூப் சேனல். அதுல HTML அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டை செக் பண்ணணும். ஓகேங்களா? பிளேலிஸ்ட் போனீங்கன்னா, அதுல மத்த 9 செஷனும் அதுல இருக்கும். ஓகேங்களா? அப்படி ஒரு செஷன் பை செஷனா பார்த்தீங்கன்னா, HTML வந்து நம்ம ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்றதுக்கு எப்படிங்கிறத நம்ம கத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. நம்ம இப்போ HTML பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ செஷன் 9ல நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இந்த இடத்துல இருக்குது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 22 இன்புட் டைப் ஆஃப் HTML ஃபார்ம் அதுல பார்த்தோம். அதனுடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கண்ட்ரோலிங் பார்ட்லாம் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்ப பார்க்க போறது வந்து HTML ஃபார்ம்ஸ் செஷன் 10 ஓகேங்களா? ஸோ செஷன் 9க்கு உண்டானது. ஸோ இது நமக்கு தேவையில்ல. அதனால நான் என்ன பண்றேன்னா, இத வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஃபுல்லா. டெலீட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஃபார்ம் ஒண்ணு இருக்கு. ஆக்ஷன் அப்படின்றதுக்கு மெத்தட் கெட் போட்டிருக்கேன். ஆட்டோ கம்ப்ளீட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாமே 9ல டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அப்ப டிஃபால்ட்டா என்ன வேணுமோ அத மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்மளுக்கு HTMLக்கு தேவையான டிஃபால்ட்டா என்னென்ன இருக்கணும்? டாக்குமெண்ட் டைப், HTML பாடி, ஹெட் அதுக்குள்ளார என்ன இருக்கணும்? அப்படிங்கிறதெல்லாம் போட்டோம். HTML ஃபார்ம்ஸ் செஷன் 10 அப்படிங்கிறத தான் நாம பார்க்கிறோம் இப்ப. ஓகேங்களா? இத வந்து myform.html அப்படிங்கிற ஒரு ஃபைல் நேம் குடுத்து நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ஃபோல்டர்ல. ஓகேங்களா? அது இந்த இடத்துல இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், myform அப்படிங்கிறது இருக்கு. நான் இத வந்து ரைட் கிளிக் பண்ணி Chromeல ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ரௌசர்ல. உங்களுக்கு இப்ப எதுவும் இல்ல. அதனால இங்க காட்டல. டைட்டில் மட்டும் HTML ஃபார்ம்ஸ் செஷன் 10 அப்படின்னு இந்த இடத்துல காட்டுது. ஓகேங்களா? நம்ம கோட் போய்க்கலாம். இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா, H1 அதுல வந்து என்ன பண்ணலாம்னா, HTML ஃபார்ம் அட்ரிபியூட்ஸ் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆ இது வந்து ஸ்டைல் குடுத்துரலாம். ம் டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் அப்படின்னு குடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா, HTML ஃபார்ம் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டைட்டில் வந்துருச்சு. ஓகே. அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம H1 டேக்ல நான் டைட்டில் போட்டிருக்கேன். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னது அப்படின்னா, HTML உடைய ஃபார்ம் அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ செஷன் 9 போய் பார்த்துட்டு வந்துருங்க. செஷன் 9 சாரி செஷன் 8, 9 2மே பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் பத்தினதா தான் இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெறைய விஷயங்கள் அதில நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணாம கன்டினியூவா பாருங்க. நான் கண்டிப்பா அந்த ஃபார்ம் கிரியேட் பண்றதுக்கு ஒரு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு பிகினர்லருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 8, 9, 10 வந்து நெறைய விஷயங்கள் அதிலேயே நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அத ஃபுல்லா பாருங்க. ஓகேங்களா? இப்போ HTML ஃபார்ம் அட்ரிபியூட்ல ஒரு 6, 7 டைப் இருக்கு. ஓகேங்களா? 6 டூ 7 டைப் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது என்ன ஒவ்வொரு ஃபார்ம் அட்ரிபியூட்ல ஃபார்ம் வந்து அட்ரிபியூட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து என்னது அப்படின்னா, ஆ இங்கேயே போறீங்க H1 அந்த டேக் எடுத்துக்கலாம். ஸ்டைல் ஸ்டைல் வேணாம். இந்த இடத்துலயே இருக்கு. லெஃப்ட்லயே இருந்துட்டு போகுது. ஓகே. இதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கறது ஃபார்ம் அட்ரிபியூட் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துரலாம். இப்போ ஃபார்ம் அட்ரிபியூட்ல நம்ம ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்றோம். ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டோம்.
டேக் ஃபார்ம் எலிமெண்ட் யூஸ் பண்றோம். இங்க ஓப்பன் பண்ணி இங்க குளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஸ்பேஸ் விட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆக்ஷன் அட்ரிபியூட் அதையும் நான் அதுல வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 8, 9ல பார்த்தீங்கன்னா 8 செஷன்ல செஷன் 8ல ஆக்ஷன் அட்ரிபியூட் என்ன பண்ணுது? மெத்தட் அட்ரிபியூட் என்ன பண்ணுது? அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். ஓகேங்களா? பார்த்திருக்கோம். PHP-யும் கனெக்ட் பண்ணி சர்வர் சைட்ல கனெக்ட் பண்ணி நம்ம பார்த்திருக்கோம். ஸோ செஷன் 8 வந்து பார்த்துருங்க. இம்பார்ட்டன்ட். அப்பதான் 9, 10 வந்து நல்லா ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இதுல நம்ம அடுத்தது யூஸ் பண்ணுவோம் மெத்தட் அட்ரிபியூட். மெத்தட் கெட், போஸ்ட் அப்படின்னு 2 இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதையும் அதுல சொல்லியிருக்கேன். செஷன் 8ல சொல்லியிருக்கேன். ஸோ இங்கேயும் பார்த்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஓகே. சர்வரோட கனெக்ட் பண்றது வந்து நம்மளுக்கு அந்த செஷன் 8ல சொல்லியிருக்கிறேன். ஆ செஷன் ஆ இப்ப 10ல வந்து பார்த்தீங்கன்னா, HTML ஃபார்ம் செஷன் 10ல வந்து ஓவராலா என்ன பண்ணுது அப்படிங்கிற மட்டும் சொல்றேன். ஓகேங்களா? டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா செஷன் 8 பாருங்க. ஓகே. இப்ப இந்த ஃபார்ம் அப்படிங்கிற அட்ரிபியூட் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. நம்ம ஃபார்ம் அப்படிங்கிற எலமெண்ட் தான் பார்த்திருக்கோம் நம்ம. இதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? இங்க ஓப்பன் பண்ணி இங்க கிரியேட் பண்ணி குளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்குள்ளார சம் இன்புட் ஃபீல்ட் எல்லாம் நம்ம குடுப்போம். ஆனா ஃபார்ம்னு ஒரு அட்ரிபியூட்டே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? HTML-ல. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இதுல ஆ இப்போ நம்ம வந்து ஒரு இன்புட் ஃபீல்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை? ஒரு லேபிள் வேணும். ஓகேங்களா? லேபிள் வந்து என்னது? ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நேம் குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் லைன் வரணும் இருக்கா ஒரு பிரேக் டாக் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு இன்புட் ஃபீல்ட். இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட்னே இருக்கட்டும். ஐடி வந்து நம்ம கம்பல்சரியா வேணும் நம்மளுக்கு. ஆ அதுல வந்து ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு குடுத்துக்கலாம். அ அப்புறம் நேம் அப்படிங்கிற அட்ரிபியூட்ல ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? குடுத்துட்டு இப்போ அ இதுல அ நெக்ஸ்ட் லைன் வர்றதுக்காக நம்ம ஒரு பிரேக் டாக் குடுத்துட்டோம். இன்னொரு பிரேக் டாக் குடுத்துட்டோம். இத சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? கண்ட்ரோல் எஸ் குடுத்து நான் சேவ் பண்ணிட்டேன். ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து ஃபார்ம் அட்ரிபியூட் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் நான். ஓகேங்களா? தெளிவா தெரியும் நம்மளுக்கு. ஃபார்ம் அட்ரிபியூட் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஃபார்ம் அட்ரிபியூட். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற ஒரு லேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். கீழ வந்து ஒரு இன்புட் ஃபீல்ட் என்னது டெக்ஸ்ட் வாங்க போறோம். ஓகேங்களா? இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த ஐடியும் நேம் அட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா, நான் டீட்டெயிலா செஷன் 8ல பேசியிருப்பேன். அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுல ஆ நம்மளுக்கு என்ன நடக்கணும்? ஒரு இன்புட் ஃபீல்ட் வாங்கிட்டோம். ஓகேங்களா? ஆ இப்போ இன்னொரு இன்புட் ஃபீல்ட் வாங்கலாம். அது என்னது? லேபிள் போட்டுட்டு லாஸ்ட் நேம் அப்படின்னு குடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல இதுவும் லாஸ்ட் நேம் அப்படின்னு குடுத்துட்டோம். ஓகேங்களா? இது என்னது? நம்மளுக்கு ஒரு லேபிள். ஸோ ஒரு பிரேக் டாக் குடுக்குறோம். பிரேக் டாக் குடுத்துட்டு, ஸோ இன்புட் டைப் வந்து அதுவும் டெக்ஸ்ட் தான் இருக்குது நம்மளுக்கு. ஐடி வந்து லாஸ்ட் நேம் அப்படின்னு குடுத்துக்கலாம். நேம் அப்படிங்கிறதும் லாஸ்ட் நேம் அப்படின்னு குடுத்துக்கலாம். சர்வர் சைடுல வொர்க் பண்ணணுங்கிறதுக்காக அது வேணும். கம்பல்சரி வேணும் அது. ஒவ்வொரு வாட்டியும் நான் சொல்றேன். ஓகேங்களா? கம்பல்சரி வேணும் வேணும்ன்ட்டு. ஓகே. இப்போ வந்து சப்மிட் பட்டன் ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். இன்புட் டைப் வந்து சப்மிட். சப்மிட். ஓகேங்களா? வேல்யூ வந்து சப்மிட். அப்படின்னு குடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ரௌசர்ல போயிட்டு, இங்க ரெஃப்ரெஷ் பண்றோம். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறது இருக்குது. லாஸ்ட் நேம் அப்படிங்கிறது சப்மிட் பண்ணா நம்மளுக்கு சர்வர் சைடுக்கு அங்க போகணும். அதுதான் இதனுடைய கான்செப்ட். ஓகேங்களா? இந்த ஃபார்ம் உடைய கான்செப்ட். ஓகேவா? இப்ப இதுல அவன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நான் அந்த ஃபார்ம சப்மிட் பண்றேன். வழக்கம் போல இங்க ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபார்ம வந்து சப்மிட் பண்றேன். ஓகேங்களா? சப்மிட் பண்ணா, இப்ப ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறதுல குடுத்திருக்கிறதுல நான் குடுக்குற யூசர் கிட்ட நான் வாங்குற இன்புட் அங்க போய் உட்காரும். 2வது வந்து லாஸ்ட் நேம் அப்படிங்கிறது அங்க போய் உட்காரும். ஓகேங்களா? அத நாம இங்க மெத்தட்ல வந்து நம்ம கெட் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கெட் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கலாம். ஆக்ஷன்ல வந்து ரிசல்ட் டாட் பிஹெச்பி அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் டாட் பிஹெச்பின்னு குடுத்தேன்னா, நான் வந்து ரிசல்ட் டாட் பிஹெச்பி எழுதணும். ஓகேங்களா? தனியா ஒரு பேஜ் எழுதணும். அது வந்து நான் செஷன் 8ல எழுதியிருப்பேன். ஓகேங்களா? செஷன் 8ல ஆக்ஷன் டாட் பிஹெச் ஆக்ஷன் அட்ரிபியூட்ல இந்த இடத்துல ஒரு பிஹெச்பி ஃபைல் ஒண்ணு எழுதியிருப்பேன். அதாவது இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணுனா, ஓகேங்களா? இந்த சப்மிட் பட்டன கிளிக் பண்ணுனா, இந்த சப்மிட் பட்டன நான் கிளிக் பண்றப்போ, இந்த லாஸ்ட் நேம்ல குடுக்குற ஒரு நேமும், ஃபர்ஸ்ட் நேம்ல குடுக்குற ஒரு நேமும் நம்மளுக்கு எங்க போகணும்? இந்த இன்புட்ல குடுக்குற டேட்டாவெல்லாம் எங்க போகணும்? சர்வர் சைட்ல போயிட்டு உட்காரணும் அப்படிங்கிறத செஷன் 8ல சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அது வந்து மெத்தட் போஸ்ட் அப்படிங்கிறத வச்சு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? போஸ்ட் அப்படிங்கிறத வச்சு சொல்லியிருக்கேன். ஸோ சர்வர்ல எப்படி ஒர்க் ஆகுது? இங்க இருக்கிற இன்புட் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அங்க எப்படி சேவ் ஆகுது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதுல நம்ம அதெல்லாம் எதுவும் எழுதப் போறது கிடையாது. ஜஸ்ட் அந்த இடத்துல
ஆல்ரெடி டீட்டெயிலா பார்த்ததுனால, இப்ப கெட் மெத்தட் யூஸ் பண்ணி அந்த இடத்துல எப்படி போகுது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இந்த இடத்துல இத வந்து நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு இங்க பாருங்க. இங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் நேம் வந்து என்ன குடுக்குறேன்னா, ஜான் அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? செகண்ட் லாஸ்ட் நேம் வந்து டிஓஇ அப்படின்னு நான் குடுக்குறேன். குடுக்குறேன். ஜூம் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் சப்மிட் குடுக்குறேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, யுஆர்எல்ல நம்ம ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு நம்ம குடுத்துருக்கிறோம். எங்க குடுத்துருக்கிறோம்? இந்த நேம் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்ல வந்து ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறதுல என்ன போய் உட்கார்ந்துக்குச்சு? ஜான் அப்படின்னு நம்ம குடுத்த நேம் வந்து உட்காந்துருச்சு. லாஸ்ட் நேம் அப்படிங்கிறது எங்க வந்துச்சு? இப்போ இந்த லாஸ்ட் நேம் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்ல நம்ம இங்க ஒரு வேல்யூ நேம் குடுத்துருக்கோம்ல. இதுல போயிட்டு என்ன உட்கார்ந்துக்குச்சு? நம்ம லாஸ்ட் நேம்க்கு என்ன குடுத்துருக்கோம்? அப்படின்னு குடுத்தோமா? அந்த அப்படிங்கிறது அங்க போய் உட்கார்ந்துக்குச்சு. ஓகேங்களா? சோ இப்படிதான் நம்மளுக்கு அ நம்ம குடுக்குற நேம் ஆட்ரிபியூட்ட பொறுத்து அந்த இடத்துல போய் அவுட்புட் உட்காரும். ஓகேங்களா? அப்போ இத போஸ்ட் மெத்தடா மாத்திட்டோம்னா, அப்போ சர்வர் சைட்ல நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி அது அங்க போய் உட்காரும். ஓகேங்களா? போஸ்ட் மெத்தடா இருக்கிறப்போ. செஷன் 8 பாருங்க டீட்டெயிலா அதுல சொல்லியிருக்கேன். ஓகே. இப்போ இதுல அ நம்ம நார்மலா சப்மிட் குடுத்த உடனே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, சப்மிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஒருவேள நம்ம வந்து ஃபார்ம விட்டு வெளியில ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளுக்கு ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாரி ஒரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 லைன்லயே அதாவது ஒரு 5, 6 லைன்லயே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபார்ம் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? லாஸ்ட்ல ஒரு 1000 ஒரு கோட் எழுதுறதுக்கு நெறைய லைன்ஸ் வரும். ஸோ 1000 அந்த மாரி ரேஞ்சுல எழுதிட்டு இருக்கிறப்போ, இந்த ஃபார்ம்ல நாம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு ஃபீல்ட வந்து நம்ம இங்க கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? இன்புட் ஃபீல்ட் என்னது அப்டின்னா, இந்த இடத்துல வந்து நம்பர்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்பர்ன்னு இருக்கு. ஓகே. இப்போ இந்த இன்புட் ஃபீல்ட வந்து நான் வந்து இப்ப இந்த ஃபார்ம் கூட லிங்க் பண்ணா மட்டும் போதும். ஓகேங்களா? இந்த ஃபார்முக்கு உள்ளார இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம்ல குடுத்திருக்கிற இந்த ஆக்ஷனு, இந்த மெத்தட் டிபெண்ட் பண்ணி தான் என்னது நம்மளுக்கு இதுக்குள்ள இருக்கிற டேட்டாவெல்லாம் சப்மிட் ஆகுது. ஓகேங்களா? இந்த ஆக்ஷனையும், இந்த மெத்தடையும் டிபெண்ட் பண்ணி தான் ஆ இந்த இதுக்குள்ள இருக்கிற ஃபார்ம்குள்ள இருக்கிறதெல்லாம் சப்மிட் ஆகுது. ஆனா, ஃபார்முக்கு வெளியில நான் ஒரு இன்புட் ஃபீல்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்போ இந்த ஃபார்முக்கு வெளியில நான் என்ன கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்பர் அப்படிங்கிறத நான் ஒரு யூசர் கிட்ட இருந்து வாங்க போறேன் அப்படிங்கிறத நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ இங்க பாருங்க வெளியில கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? சப்மிட்க்கு பட்டனுக்கு கீழ கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஏதோ ஒரு இடத்துல வெளியில கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா 2 பிரேக் டாக் போட்டுக்கிறேன். ஸோ அது தெளிவா தெரியணுங்கிறதுக்காக. ஸோ இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ஒரு நம்பர் ஃபீல்டு. இதுக்கு நான் என்ன பண்றேன்னா, எப்பவும் போல லேபிள் கிரியேட் பண்ணிட்டு, மை நம் அப்படின்னு போட்டுக்கலாம். லேபிள் வந்து என்டர் மொபைல் நம்பர் அப்படின்னு போட்டேன். இப்போ இந்த இடத்துல இருக்குது. ஸோ என்டர் மொபைல் நம்பர் கேட்குது. ஒரு ஃபீல்ட் லாஸ்ட்ல மட்டும் நம்ம லாஸ்ட்ல குடுத்துருக்கோம். ஒரு லாஸ்ட்ல ஒரு ஃபீல்ட் இன்புட் ஃபீல்ட் குடுத்துருக்கோம். இப்போ நான் இதுல ஒரு நம்பர் என்டர் பண்றேன் அப்படின்னா, என்டர் பண்ணிட்டு இங்க பாருங்க. அ இப்ப என்ன பண்ணலாம்னா, இன்புட் டைப் வந்து நம்பர்ன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ ஐடி நான் செட் பண்றேன். ஐடி வந்து மை நம் அப்படின்னு வச்சுக்கலாம். நேம் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்ல மை நம் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இத வந்து நான் சப்மிட் பண்ணணும். எப்பவும் போல. இந்த சப்மிட் பட்டன் கிரியேட் பண்றேன். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் நேமு அ ஜான் இருக்கு. ஆ செகண்ட் நேம் வந்து டிஓஇ அப்படின்னு குடுத்துட்டேன். நான் இங்க வந்து ஃபோன் என்னோட மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நம்பர் குடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ குடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்பர் குடுத்துட்டு நான் என்ன பண்றேன், சப்மிட் பண்றேன். சப்மிட் பண்ணேன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன நம்மளுக்கு அவுட்புட்ல வந்து பார்த்திருக்குன்னா, அவுட்புட் டேட்டாபேஸ்ல போய் என்ன ஸ்டோர் ஆகும்? கெட் மெத்தட் வச்சிருக்கனால தான். இப்போ நான் குடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் நேம் ஜேஓஹெச் அப்படின்னு குடுத்துட்டேன். அது நம்மளுக்கு காட்டிருச்சு. லாஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா, டிஓஇ அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்மளுக்கு காட்டிருச்சு. ஓகேங்களா? ஆனா என்டர் மொபைல் நம்பர் மட்டும் நம்மளுக்கு அங்க என்ன ஆகல, சப்மிட் ஆகல. ஓகேங்களா? அ அதாவது இங்க யூஆர்எல்லே காட்டல பாருங்க. ஓகேங்களா? நம்ம கெட் வச்சு மெத்தட் வச்சிருக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் யூஆர்எல்ல காட்டுது. ஓகேங்களா? நான் அவுட்புட்டுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுக்காம, அங்க டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆகாம சிம்பிளா உங்களுக்கு காட்டுறேன். டேட்டாபேஸ்ல இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ சர்வர்ல கனெக்ட் பண்ணி பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, செஷன் 8 பார்த்துக்கோங்க. நான் திரும்பவும் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ இதுல ஆ இப்போ அவுட்சைட் ஃபார்முக்கு வெளியில இருக்கிற ஒரு இன்புட் ஃபீல்ட நம்ம வந்து இந்த ஃபார்ம் ஆக்ஷன் அதாவது இந்த ஃபார்ம் உடைய ஆக்ஷன் இந்த மெத்தட் படி நாம டிபெண்ட் படி இந்த மெத்தட் படி நம்ம வந்து சென்ட் பண்ணணும். அதாவது டேட்டாவ சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ நாம என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்த ஃபார்முக்கு நான் என்ன பண்றேன்னா, ஒரு ஐடி செட் பண்றேன். ஓகேங்களா? அந்த ஐடி வந்து மை ஃபார்ம் ஐடி அப்டின்னு நானா வைக்கிற பேர் தான். ஓகேங்களா? மை ஃபார்ம் ஐடின்னு நானா ஒரு பேர் வச்சுக்கிட்டேன். அப்போ இப்போ ஃபார்முக்கு வெளியில இருக்கிற ஒரு இன்புட் ஃபீல்ட ஏற்கனவே இருக்கிற ஒரு ஃபார்ம் உடைய லிங்க் பண்ணணும் அப்டின்னா, நம்ம இந்த ஃபார்முக்கு வெளியில இருக்கிற இன்புட் ஃபீல்டுக்கு
அந்த ஐடிய நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்பதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, HTML ஃபார்ம் அட்ரிபியூட் அப்படிங்கிறத ஒண்ணு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ ஃபார்ம்ங்கிறது ஒரு அட்ரிபியூட்டா இங்க ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? நேம்ங்கிறது அட்ரிபியூட் எப்படியோ, ஐடிங்கிற ஒரு அட்ரிபியூட் எப்படியோ, டைப் அப்படிங்கிறது ஒரு அட்ரிபியூட். அந்த மாதிரி தான் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட் யூஸ் ஆகுது. அப்ப இந்த ஃபார்ம் அட்ரிபியூட்ட யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன்னா, இந்த ஐடிய ஓகேங்களா? இந்த ஐடிய அப்படியே காப்பி பண்றேன். ஓகேங்களா? காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இல்லன்னா அப்படியே டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் லிங்க் பண்ணிட்டேன். லிங்க் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். லிங்க் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த நம்பர் இன்புட் ஃபீல்ட் டைப் நம்பர் அப்படிங்கிறது சப்மிட் ஆகுறப்போ, இந்த ஆக்ஷனும், இந்த மெத்தடையும் அது வந்து என்ன பண்ணிக்கும்? எடுத்துக்கும். ஓகேங்களா? அத டிபெண்ட் பண்ணி சப்மிட் ஆகும். ஸோ இதெல்லாமே சப்மிட் ஆகுறப்போ, இதுவும் இந்த இன்புட் ஃபீல்ட் நம்பரும் இந்த கெட் அண்ட் ஆக்ஷன் மெத்தட டிபெண்ட் பண்ணி தான் சப்மிட் ஆகும். டேட்டா சென்ட் ஆகும் சர்வருக்கு. ஓகேங்களா? சோ அது எப்படி இங்க ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஆ இது வந்து நம்ம அங்க எடுத்த ஃபைல். அதனால டைரக்ட்டாவே இத போட்டுட்டேன். ஓகேங்களா? HTMLங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளார myform.html அப்படிங்கிற ஃபைல் தான் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து டோ அப்படின்னு குடுத்துட்டேன். லாஸ்ட் நேம் வந்து ஜான் அப்படின்னு குடுத்துட்டு இப்ப என்டர் மொபைல் நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர நான் டைப் பண்ணி விட்டுட்டேன். டைப் பண்ணி விட்டுட்டு, இப்போ நான் சப்மிட் பண்றேன். இந்த URLல அது வரணும். ஓகேங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறதுல டோ அப்படின்னு வந்திருக்குது. லாஸ்ட் நேம் அப்படிங்கிறதுல ஜான் அப்படின்னு வந்திருக்குது. நம்ம குடுத்தது தான். ஓகேங்களா? ஸோ அடுத்ததுல மை நம்பர் அப்படிங்கிறதுல நான் குடுத்த அந்த நம்பர்ஸ் வந்து இங்க வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா? இந்த மைனம் அப்படிங்கிறதுல அது வந்து சப்மிட் ஆயிருக்குது. இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த அவுட்சைட் ஃபார்ம்க்கு வெளியில நம்ம ஒரு இன்புட் ஃபீல்ட் வச்சிருந்தாலும், அத வந்து நாம எப்படி நம்ம ஃபார்ம் உடைய லிங்க் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? சோ அது மட்டும் இல்லாம, இப்ப நான் வந்து 2 ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இத நான் கம்பைல் பண்றேன். சோ 2 ஃபார்ம் கிரியேட் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து மை ஃபார்ம் ஐடின்னு வச்சுக்கிட்டேன். 2வது ஃபார்ம் வந்து மை ஃபார்ம் ஐடி 2 அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? சோ அப்போ நான் வந்து ஃபார்ம் இது வந்து எதனுடைய பேஸ் படி, அதாவது இது வந்து நான் இப்ப என்ன பண்றேன்னா, போஸ்ட் அப்படின்னு மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். இது இல்லன்னா இந்த இடத்துல ரிசல்ட் 2 டாட் பிஹெச்பி அப்படின்னு ஒரு சர்வர் சைட்ல ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறேன். ஓகேங்களா? சோ இத வந்து நான் என்ன பண்றேன்னா, ரிசல்ட் 1 டாட் பிஹெச்பி அப்படின்னு ஒரு சர்வர் சைட்ல ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ இந்த அவுட் சைடு ஃபார்ம்க்கு வழியா 2 ஃபார்ம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? சோ 2 ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கிறப்போ, இந்த அவுட் சைடு ஃபார்ம் டோட்டலாவே அவுட் சைடு ஃபார்ம்க்கு வெளியில இந்த ஃபார்ம் வந்து எப்படி சப்மிட் ஆகணும் அப்படின்னா, நான் எப்படி எத மென்ஷன் பண்ணி சொல்லிக்கலாம்? இந்த ஐடிய மென்ஷன் பண்ணி சொல்லிக்கலாம். ஓகேங்களா? மை ஃபார்ம் ஐடி 1 குடுத்துட்டு நான் இங்க குடுத்திருந்தேன்னா, இங்கேயும் நான் வந்து 1 குடுத்திருக்கணும். ஓகேங்களா? இந்த அவுட்புட் வெளியில இருக்கிற இன்புட் ஃபீல்ட் நம்பருக்கு. ஓகேங்களா? அப்போ எத பேஸ் பண்ணி சப்மிட் ஆகும்? இது வந்து result1 டாட் பிஹெச்பி அப்படிங்கிற ஒரு சர்வர் ஸ்கிரிப்ட் மூலியமா அங்க போகும். ஓகேங்களா? சோ இது வந்து மெத்தட் வந்து என்னவா இருக்கும்? கெட்டா இருக்கும். ஓகேங்களா? ஒருவேளை நான் போஸ்ட்டா சப்மிட் அதாவது இன்னொரு ஃபார்ம் வேற ஒரு ஃபார்ம் ஃபீல்டுக்கு நம்ம குடுக்குறேன் அப்படின்னா, அப்ப அந்த ஐடியோட நேம் மட்டும் நம்ம மை ஃபார்ம் ஐடி 2 அப்படின்னு குடுத்துருக்கேன். அப்ப அந்த நம்பர் வந்து எத பேஸ் பண்ணி இந்த இன்புட் டைப் நம்பர் வந்து எத பேஸ் பண்ணி நம்மளுக்கு சப்மிட் ஆகும்? இந்த ஆக்ஷனும் இந்த மெத்தடும். ஓகேங்களா? அப்ப இதனுடைய மெத்தட் வந்து போஸ்ட்டா இப்ப சப்மிட் ஆகும். அப்ப result2 டாட் பிஹெச்பி அப்படிங்கிற ஒரு சர்வர் சைட் ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி இப்போ இந்த இன்புட் ஃபீல்ட் வந்து சப்மிட் ஆகும். ஓகேங்களா? அப்ப இந்த சப்மிட் பட்டனுக்கும் சப்மிட் பட்டன் எல்லாமே காமன் தான் நம்மளுக்கு. ஓகேங்களா? சோ இந்த சப்மிட் பட்டனுக்கும், இந்த சப்மிட் பட்டனுக்கும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆனா இங்க இருக்கிற அந்த அட்ரிபியூட்டோட நேம் தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல அவுட் சைட் ஒரு இன்புட் ஃபீல்ட் இருக்குதுன்னா, அதுக்கு நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சோ இதுல நம்ம இ ஃபார்ம் அப்படிங்கிற அட்ரிபியூட்ட பத்தி பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே. நான் இத வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஓகே. சோ இப்படி இருக்கு. சோ இதுதான் ஃபார்ம் அட்ரிபியூட். சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஃபார்ம் ஆக்ஷன் அட்ரிபியூட் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? என்னன்னு பார்த்தரலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இது வந்து தேவையானா, இது வந்து தேவையில்ல இப்போதைக்கு. இத எடுத்து விட்டுறலாம். சோ டிஃபால்ட் என்ன தேவையோ அத மட்டும் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபார்ம் ஆக்ஷன் அட்ரிபியூட். ஆக்ஷன் அட்ரிபியூட் என்ன பண்ணுது அப்டின்னா, சோ ஓகே. இப்ப பார்க்கலாம். இப்ப வந்து இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஐடி நம்மளுக்கு தேவையில்ல. ஃபார்ம் அட்ரிபியூட்க்காக தான் நம்ம யூஸ் பண்ணோம். அதனால அத எடுத்து விட்டுட்டேன். ஆ இப்ப இது வந்து என்னதுன்னா, H1ல சேஞ்ச் பண்றேன். ஃபார்ம் ஆக்ஷன் அட்ரிபியூட் அப்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரிஃப்ரெஷ் பண்றேன். இப்ப நம்ம பார்க்கிறது ஃபார்ம் ஆக்ஷன் அட்ரிபியூட். ஓகேவா? ஓகே. இப்ப இதுல
நாம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மெத்தட் கெட்லயே இருக்கட்டும். அது எந்த பிரச்சனையும் கிடையாது நம்மளுக்கு. ஃபார்ம் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆக்ஷன் இருக்குது. மெத்தட் கெட்ல இருக்கு. லேபிள்ல ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சப்மிட் தான் இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? இப்போ நம்ம இத சப்மிட் பண்ணுனேன் அப்படின்னா, சர்வர் சைட்ல இங்க இருக்கிற நம்ம குடுக்குற ஓகேங்களா? நம்ம குடுக்குற ஃபர்ஸ்ட் நேமும், லாஸ்ட் நேமும் சர்வர் சைட்ல எப்படி போய் சப்மிட் ஆகும் அப்படின்னா, result1.php அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அந்த இதுல நாம என்ன எழுதியிருக்கிறோமோ, அத டிபெண்ட் பண்ணி தான் அது சப்மிட் ஆகும். ஓகேங்களா? மெத்தட் கெட் ஓகேங்களா? இப்ப நான் கெட் மெத்தட் தான் வச்சு ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னொரு சப்மிட் பட்டன் கிரியேட் பண்றேன். இன்புட் டைப் அது வந்து என்னது நம்மளுக்கு சப்மிட். ஓகேங்களா? சப்மிட் இருக்கு. சோ அந்த நேமையும் ஐடியும் நம்ம எடுத்து விட்டுறலாம். இப்போ இங்க போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 2 சப்மிட் பட்டன் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, 2வது சப்மிட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஒரு ஆட்ரிபியூட் ஒண்ணு யூஸ் பண்ண போறேன். அதுதான் என்னது ஃபார்ம் ஆக்ஷன் ஆட்ரிபியூட் அப்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபார்ம் ஆக்ஷன் ஆட்ரிபியூட் என்ன பண்ணுது அப்டின்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கான வேல்யூ என்ன குடுக்குறேன்னா, வேல்யூ வந்து அ சப்மிட் ஆஸ் அ நியூ யூசர் அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? நியூ யூசரா சப்மிட் பண்ண போறேன். அப்ப வந்து நான் என்ன பண்றேன்னா, அ result2.php அப்படின்னு இன்னொரு ஃபைல் எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நாம என்ன பண்றோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் நேம் வந்து நான் ஜான்னு குடுக்குறேன். ஓகேங்களா? லாஸ்ட் நேம் வந்து டிஒஇன்னு குடுக்குறேன். ஓகேங்களா? குடுத்துட்டு இந்த சப்மிட் பட்டன கிளிக் பண்றப்போ, நம்மளுக்கு நார்மலா அது என்ன ஆகும்? சப்மிட் ஆயிடும். ஓகேங்களா? result1.php நம்ம குடுத்திருக்கிறனால இந்த பேஜ்க்கு வந்திருக்கு. ஓகேங்களா? நம்ம சர்வர் எதுவும் கனெக்ட் பண்ணல. ஓகேங்களா? ஓகே. நான் எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன். அது வந்து result1.phpக்குள்ளார போயிருச்சு. ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஜானு, லாஸ்ட் நேம் வந்து டோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காட்டிருச்சு. யூஆர்எல்ல. எதனால? கெட் மெத்தட் இருக்கறனால. பேக் வந்துட்டேன். கெட் மெத்தட்னால. ஓகேங்களா? இப்போ என்ன நடக்கணும் இந்த இடத்துலன்னா, ஃபார்ம் ஆக்ஷன் அப்படின்னு இன்னொரு அட்ரிபியூட் யூஸ் பண்ணணும். இப்போ நாம இந்த சப்மிட் நார்மலா சப்மிட் குடுக்குறப்போ, இங்க இருக்கிற இன்புட் டேட்டா எல்லாமே இந்த ஆக்ஷன டிபெண்ட் பண்ணி சப்மிட் ஆயிருச்சு. ஓகேங்களா? நான் இதுல ஒரு கோட் எழுதியிருப்பேன். அது சப்மிட் ஆயிருச்சு. இப்போ இன்னொரு இன்புட் டைப் சப்மிட் வச்சிருக்கேன். அது என்ன பண்ணுதுன்னா, ஃபார்ம் ஆக்ஷன் அப்படிங்கிற அட்ரிபியூட் இது மூலியமா அது சப்மிட் ஆகுது. அப்ப ரிசல்ட் 2 டாட் பிஹெச்பி அப்படின்னு நான் என்ன பண்ணியிருப்பேன், அதுக்கு தனியா வேற ஒரு கோட் எழுதி வச்சிருப்பேன். ஓகேங்களா? அப்ப இதே இன்புட் டேட்டாக்கு ஓகேங்களா? இன்புட் டேட்டாக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ரிசல்ட் 2 டாட் பிஹெச்பில அதாவது நியூ யூசருக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருப்பேன், என்னோட கோட சர்வர் சைட் ஸ்கிரிப்ட் கோட எழுதியிருப்பேன். ஓகேங்களா? இது நார்மல் சப்மிட். ஓகேங்களா? இது நார்மலா நம்மளுக்கு சப்மிட் ஆகணும். எத டிபெண்ட் பண்ணும் இந்த நார்மல் சப்மிட்? result1.php. ஆனா, இன்னொரு சப்மிட் பட்டன் இருக்குது. அது எத டிபெண்ட் பண்ணும்னா, result2.php. அதாவது 2 சர்வர் ஃபைல் இருக்குது அப்படின்னா, வேற வேற ஃபார்மேட் அதாவது வேற வேற அ டேட்டாவ டைப் பண்ணி நம்மளுக்கு ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இத ஃபார்ம் ஆக்ஷன் அட்ரிபியூட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? அப்போ சப்மிட் ஆஸ் அ நியூ யூசர் அப்படின்னு நம்ம குடுத்துக்க முடியும். ஓகேங்களா? சோ குடுத்துக்கிட்டோம்னாலும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதுவும் நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா, result2 டாட் பிஹெச்பி அப்படிங்கிறது போயிருக்கு. ஓகேங்களா? ஒருவேள நான் result2 டாட் பிஹெச்பி அப்படிங்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு பிஹெச்பி சர்வர் சைட் ஸ்கிரிப்ட்ட எழுதி வேற மாதிரி எழுதி வச்சிருக்கலாம். ஓகேங்களா? result1 தனியா இருக்கும். result2 தனியா இருக்கும். ஓகேங்களா? அப்போ யூசர் சப்மிட் பண்ற விதம் தான் வேற. ஓகேங்களா? ஒரு இடத்துல லாகின் பண்றாங்க அப்படின்னா, ஆ நியூ யூசர், ஓல்ட் யூசர், நியூ யூசர் 2 ஓகேங்களா? அந்த மாரி நம்ம லாகின் பண்றோம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? அப்போ சிம்பிளா சொல்லப்போனா, வேல்யூல நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல சைன் அப் இந்த இடத்துல லாகின் அப்படின்னு நம்ம குடுத்துருக்கோம். ஓகேங்களா? லாக் இன் அப்படின்னு குடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சைன் அப் பண்றதுக்கு அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு பேஜ்க்கு சைன் அப் பண்றதுக்கு ஒரு வகையான ஸ்கிரிப்ட் எழுதியிருப்போம். லாகின் பண்றதுக்கு ஒரு வகையான ஸ்கிரிப்ட் எழுதியிருப்போம். அப்போ அத வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ஃபார்ம் ஆக்ஷன் மட்டும் யூஸ் பண்ணி சேம் அதே இன்புட் டேட்டாக்கு வேற ஒரு ஃபார்ம் ஆக்ஷன நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த ஆக்ஷன் வொர்க் ஆகக்கூடாது. வேற ஒரு ஆக்ஷன் தான் வொர்க் ஆகணும். அப்படிங்கிற பட்சத்துல சேம் சப்மிட் பட்டனுக்கு டிஃபரண்ட் ஃபார்ம் ஆக்ஷன நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி நம்மளுக்கு டிஃபரண்ட் டிஃபரண்டா என்னது
யூஸ் ஆகக்கூடிய ஃபார்ம் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம இப்ப எடுத்த உடனே நம்மளுக்கு அந்த இது வந்துராது. ஓகேங்களா? 2, 3 ரியல் டைம்லயோ இல்ல ஒரு பிராக்டிஸ்லயோ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபார்ம்ல ஒர்க் பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல தேவைப்படும். கண்டிப்பா தேவைப்படும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்மளுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னதுன்னா, ஃபார்ம் ஆக்ஷன் அட்ரிபியூட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஆக்ஷன வேற வேற சர்வருக்கு தகுந்த மாரி நம்ம ஈஸியா ஸ்கிரிப்ட்க்கு தகுந்த மாரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஒரே ஒரு லைன்ல. ஓகேங்களா? ஆனா இது சேம் இன்புட்க்காக. ஓகேங்களா? ஓகே. சரி, ஓகே. இது இப்படியே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஃபார்ம் என்கோடிங் டைப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபார்ம் இஎன் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இஎன் டைப் அப்படிங்கிறது அப்படி என்னது? இஎன் டைப் இத வந்து பிராக்கெட்ல என்ன போடுறோம்னா, இஎன் டைப் அப்படிங்கிறது என்கோடிங் டைப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபார்ம் என்கோடிங் டைப். ஓகேங்களா? இப்ப நாம பார்க்க போறது ஃபார்ம் இஎன் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபார்ம் என்கோடிங் என்கோடிங் டைப். ஓகேங்களா? ஸோ அதுதான் இது. இது என்ன பண்ணுது? இந்த ஆட்ரிபியூட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ இத குடுத்துட்டேன். ஸோ நார்மலா இப்படித்தான் இருக்கும். ஓ. இதுல என்கோடிங் டைப் ஆட்ரிபியூட் அப்படிங்கிறதுல பார்க்கலாம். இப்போ இதுல நான் ரிசல்ட் டாட் பிஹெச்பிங்கிறத நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, எப்பவும் போல ஹாஷ் சிம்பிளா வச்சுக்கிறேன். கெட் மெத்தட் நம்ம ஜஸ்ட் அங்க தான் பார்க்க தானே போறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த இன்புட் இது தேவைப்படாது. அதனால இத டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே. இத சேவ் பண்ணிட்டேன். இப்போ என்கோடிங் டைப்ல என்கோடிங் டைப் அப்படின்னா என்னது? ஃபார்ம் என்கோடிங் டைப் அப்படின்னா என்னது அப்படின்னா, அ ஒரு ஃபார்ம் டேட்டா சர்வருக்கு ஓகேங்களா? ஒரு ஃபார்ம் டேட்டாங்கிறது என்னது? இன்புட் யூசர் கிட்ட இருந்து நம்ம வர்றங்கிறது தானே ஆ டேட்டாஸ் ஓகேங்களா? இந்த சைன் அப் நான் எடுத்து விட்டுறலாம். ஆ ஓகே. சர்வருக்கு எந்த ஃபார்மேட்ல அனுப்பணும் அப்படின்னு ஒரு இருக்கு. ஓகேங்களா? ஆ இப்போ நம்மகிட்ட ஒரு ஒரு அ 2, 3 பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அ அத வந்து அ சர்வருக்கு அதாவது வேற ஒருத்தவங்களுக்கு அனுப்புறோம்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு நம்மகிட்ட ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு. இல்ல ஏதாவது ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா, அந்த பொருள மத்தவங்களுக்கு அனுப்பணும். ஓகேங்களா? ஸோ அந்த பொருள் வந்து எப்படி சாலிடா இருக்கக்கூடியதா, இல்ல லிக்விடா இருக்கக்கூடியதா நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம வந்து அந்த பொருளுக்கு தகுந்த மாரி நம்ம பேக் பண்ணி அனுப்புனா தான் அது போய் அங்க சேரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இது வந்து அ ஒரு சர்வருக்கு நம்ம டேட்டாவ அனுப்புறோம். ஓகேங்களா? அத வந்து எந்த ஃபார்மேட்ல அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த ஃபார்ம் என்கோடிங் டைப். ஓகேங்களா? ஸோ அது எப்படி இந்த இடத்துல வொர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தரலாம். ஓகேங்களா? இப்போ நாம என்ன பண்ணியிருக்கோம்னா, எப்பவும் போல ஒரு இன்புட் ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆக்ஷன் இருக்குது, மெத்தட் இருக்குது. அப்புறம் லேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இன்புட் டைப், லேபிள், இன்புட் டைப், சப்மிட்ன்னு குடுத்துட்டோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு இன்புட் டைப் ஒண்ணு கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? இது வந்து இப்போ இதுல 2 சப்மிட் பட்டன் இருக்கு. இப்போ இன்னொரு சப்மிட் பட்டன்ல டைப் சப்மிட் அப்படின்னு நான் குடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ இதுல ஃபார்ம் நான் சொன்ன மாரி டைப் என்கோடிங் டைப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? என்கோடிங் டைப் அப்படிங்கிறதுல ஒரு 3 இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஸ்லாஷ் எக்ஸ் ஹைபன் www ஹைபன் ஃபார்ம் ஹைபன் யுஆர்எல் என்கோடட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபார்ம் என்கோடிங் டைப்ல 3 இருக்கு. ஓகேங்களா? 3 பார்ட் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா நார்மலா டெக்ஸ்ட். அதாவது இப்ப நான் வந்து யூசர் நேம் ஒரு அ ஒரு யூசர் கிட்ட இருந்து நேம் மட்டும் வாங்க போறேன். அவங்களுடைய ஃபோன் நம்பர் மட்டும் வாங்க போறேன். இமெயில் ஐடி மட்டும் வாங்க போறேன் அப்டின்னா, அ அந்த சப்மிட் வந்து இந்த மாதிரி என்கோட் ஆயிட்டு போகணும். சிம்பிளா போகணும். நார்மல் டெக்ஸ்ட்க்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஓகேங்களா? செகண்ட் மல்டி பார்ட் ஸ்லாஷ் ஃபார்ம் டேட்டா அப்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இது வந்து எப்ப யூஸ் பண்ணணும் அப்டின்னா, நாம ஒரு ஃபைல அப்லோட் பண்றோம் பார்த்தீங்களா? ஒரு யூசர் கிட்ட இருந்து ஒரு இமேஜ் ஃபைலயோ, இல்லன்னா ஒரு
பிடிஎஃப் டாக்குமெண்ட்டையோ, இல்லன்னா ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டையோ, ஏதாவது ஒரு வீடியோ ஃபைலையோ நம்ம வந்துட்டு அப்லோட் பண்றோம் அப்டின்னா, இந்த மல்டி பார்ட் ஸ்லாஷ் ஃபார்ம் டேட்டா அப்டிங்கிற ஒரு வேல்யூவ நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார்ம் என்கோடிங் டைப் வேல்யூ. ஓகேங்களா? டெக்ஸ்ட் பிளைன் அப்படிங்கிறதும் நம்ம தெரியும். ஓகேங்களா? ஆல்ரெடி இது ரேரா யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ HTML பொறுத்தவரைக்கும் நார்மலா டெக்ஸ்ட்ட வந்து அனுப்புறதுக்கு அப்ளிகேஷன் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கணும். செகண்ட் ஒன் வந்து நம்ம ஒரு ஃபைல அப்லோட் பண்ண போறாங்க. யூசர் கிட்ட இருந்து வாங்கி அப்லோட் பண்ண போறோம்னா, கண்டிப்பா இந்த மல்டி பார்ட் ஸ்லாஷ் ஃபார்ம் டேட்டா அப்படிங்கிற ஒரு சப்மிட் பட்டன நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இத வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் இத பார்த்துக்கலாம். அ என்ன பண்றோம்னா, அ அப்ளிகேஷன் எக்ஸ் www டாட் இத குடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்ப இதுக்கான வேல்யூ வந்து நான் என்ன குடுக்க போறேன்னா, வேல்யூ அ சப்மிட் அ என்ன பண்றேன்னா, சப்மிட் ஆஸ் அ நார்மல் டெக்ஸ்ட் ஃபார் நார்மல் டெக்ஸ்ட் ஓகேங்களா? சப்மிட் ஆஸ் நார்மல் டெக்ஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. இதையவே இன்னொரு காப்பி எடுக்கிறேங்க. சாரி. 3 காப்பி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுலயே ஃபார்மட் என்கிரிப்ஷன் டைப்ல செகண்ட் வந்து என்ன பண்றேன்னா, மல்டி பார்ட் ஃபார்ம் டேட்டான்னு குடுத்துட்டேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுல அ சப்மிட் ஆஸ் என்ன பண்றேன்னா, என்கோடிங் கோடிங் டைப் ஃபார்ம் ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து அ 3 ஒன் பார்த்தோம்னா, நம்ம எப்படி போடுறோம் அப்படின்னா, அ இது டெக்ஸ்ட் பிளைன் அப்படி சொல்றோம். நார்மல் சப்மிட் ஆஸ் டெக்ஸ்ட் பிளைன் அப்படின்னு குடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ இத இங்க பார்க்கலாம். இங்க நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு எத்தன சப்மிட் பட்டன் இருக்கு பாருங்க. இது வந்து நார்மலா சப்மிட் ஆகுது. ச அத அதத்தான் இங்க குடுத்துருக்கேன். நார்மல் இதுவும் அதே தான். 2ம் சேம் தான். ஆ நம்ம இத வந்து டைப்ப மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதுல சப்மிட் ஆஸ் நார்மல் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்ளிகேஷன் எக்ஸ் குடுத்திருக்கிறதும் வந்து இந்த நார்மல் சப்மிட் தான். ஓகேங்களா? நம்மளுக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுவும் நார்மல் சப்மிட் மாரி தான் ஒர்க் ஆகும். அதுல வந்து என்ன சொன்னா என்கிரிப்ஷன் டைப் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். நார்மல் தான் அப்படிங்கிற மாரி பர்ட்டிகுலரா இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மல்டி பார்ட் ஃபார்ம் டேட்டா அப்படிங்கிறது எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஃபைல் வந்து அப்லோட்ல இருக்கிறப்போ. ஓகேங்களா? இன்புட் டைப் ஆ ஃபைல் அப்படின்னு நான் குடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஐடி மை ஃபைலு நேம் வந்து மை ஃபைல் அப்படின்னு நான் குடுத்தேன். ஓகேங்களா? இப்படி இருக்கிற மாரி. ஓகேங்களா? ஆ இப்போ நாம வந்து என்ன பண்றோம்னா, இதுல வந்து என்னது ம் பிளேஸ் ஹோல்டர் எதுவும் குடுக்க வேணாம். இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும். ஸோ பிரேக் டேக் மட்டும் 2 யூஸ் பண்ணிக்கலாம். ம். சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ சூஸ் ஃபைல், நோ ஃபைல் செஷன். இப்ப நான் வந்து ஒரு ஃபைல இங்க கிளிக் பண்ணி சூஸ் பண்றேன். அதாவது ஃபைல் அப்லோட் பண்றப்போ, நம்மளுக்கு அந் எப்படி யூஸ் பண்றோம்னா, இந்த சப்மிட் ஆஸ் என்கோடிங் டைப் ஃபார்ம் இந்த மெத்தட் இந்த ஃபார்மட் மூலியமா தான் நம்ம குடுத்தாகணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து கரெக்ட்டா போயிட்டு சர்வர்ல அந்த நம்ம அப்லோட் பண்ற ஃபைல் வந்து உட்காரும். இல்ல அப்படின்னா நம்மளுக்கு அப்லோட் பண்றப்போ சம் எரர்ஸ் வரலாம். ஓகேங்களா? ஆ இல்லன்னா எப்படி சொல்றாங்க, செக்யூர்டா இருக்கும். நீங்க இது யூஸ் பண்றோம் அப்டின்னா, இந்த மல்டி பார்ட் ஃபார்ம் என்கோடிங் டைப் இந்த அட்ரிபியூட் யூஸ் பண்ணி, அதுல வந்து மல்டி பார்ட் ஸ்லாஷ் ஃபார்ம் டேட்டா அப்படிங்கிற வேல்யூ நீங்க குடுத்துருந்தீங்க அப்டின்னா, ஃபைல் வந்து ஒரு அப்லோட் ஆகுறப்போ, இங்க நீங்க குடுக்குற யூசர் கிட்ட இருந்து குடுக்குற ஃபர்ஸ்ட் நேமா இருக்கட்டும், லாஸ்ட் நேமா இருக்கட்டும், இமெயிலா இருக்கட்டும், நம்பரா இருக்கட்டும், வேற எந்த ஒரு இன்புட் ஃபீல்டா இருந்தாலும், இந்த ஃபார்மேட் நாம யூஸ் பண்றப்போ, இந்த ஃபார்மேட் அட்ரிபியூட் ஃபார்ம் என்கோடிங் டைப் மல்டி பார்ட் ஸ்லாஷ் ஃபார்ம் டேட்டா அப்படிங்கிற வேல்யூ அட்ரிபியூட் யூஸ் பண்றப்போ, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம செண்ட் ஆகுறப்போ நம்மளுக்கு அது செக்யூர்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து செக்யூர்ட் 1 அப்படின்னு சொல்றாங்க. செக்யூர்டா நம்மளுக்கு என்கோடிங் ஆகி செண்ட் ஆகும். சர்வர்ல போயிட்டு உட்காரும் அப்படி சொல்றாங்க. ஸோ மத்ததெல்லாமே நம்மளுக்கு வந்து எதுவும் நார்மலா நம்மளுக்கு அங்க போயிட்டு சென்ட் ஆகுற மாரி தான். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? இப்ப நம்ம இந்த இடத்துல சப்மிட் எப்படி குடுக்குறோமோ, அதுக்கு தகுந்த மாரி நம்மளுக்கு சென்ட் ஆகும். நாம இங்க கெட் மெத்தட் வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த மாரி காட்டுது. ஓகேங்களா? ஸோ என்கோடிங் ஆகுறப்போ நம்மளுக்கு அவுட்புட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு
சம் டெக்ஸ்ட் எல்லாம் ஆட் ஆகி வரும். ஓகேங்களா? ஸோ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த மெத்தட்ல இது ஒரு பேக்கேஜா சென்ட் ஆகும் அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இதுல வந்து ஒரே ஃபார்ம்ல ஓகேங்களா? ஒரே ஃபார்ம்ல டிஃபரண்ட் சப்மிட் வச்சு டிஃபரண்ட் என்கோடிங் டைப் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ புரியுதுங்களா? இப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குது? இந்த ஒரே ஃபார்ம் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஒரே ஃபார்ம் தான் இருக்கு இந்த இடத்துல. இந்த ஃபார்முக்கு நாம என்ன பண்ணிக்கணும்னா, டிஃபரண்ட் டைப்ல நம்ம வந்து சப்மிட் பட்டன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டிஃபரண்ட் டைப்ல சப்மிட் பட்டன் கிரியேட் பண்ணி, அந்த டிஃபரண்ட் டைப் சப்மிட் பட்டனுக்கு நம்ம என்கிரிப்ஷன் டைப்ப டிஃபரண்டா வச்சுக்கலாம். ஓகேங்களா? எப்படி நம்மளுக்கு சப்மிட் ஆகணும்? அதாவது சேம் ஃபார்ம். இந்த ஒரே ஃபார்ம அ என்ன ஃபார்மேட்ல சப்மிட் ஆகும். ஓகேங்களா? நம்மகிட்ட ஒரு லிக்விட் ஐட்டம் இருக்குது, ஒரு சாலிட் ஐட்டம் இருக்குது. எந்த எந்த பேக்கேஜ்ல போட்டு அனுப்புனா, அது வந்து செக்யூர்டா போகும். அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். அத முடிவு பண்ற மாரி தான் இதுவும். ஓகேங்களா? சென்ட் பண்றத எந்த நார்மல் டெக்ஸ்ட்டா சென்ட் பண்ணணுமா? இல்ல என்கோடிங் டைப்ல சென்ட் பண்ணணுமா? இல்ல டெக்ஸ்ட் பிளெயின் ஃபார்மேட்ல சென்ட் பண்ணணுமா? அப்படிங்கிறத ஒரே ஃபார்முக்கு நாம டிஃபரண்ட் சப்மிட்டா குடுத்துக்க முடியும். ஓகேங்களா? டிஃபரண்ட் சப்மிட்ட குடுத்துக்கிறது மட்டும் இல்லாம, இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்கோடிங் டைப் செக்யூர்டா அனுப்பணும் அப்படின்னா, இத குடுத்துக்கலாம். இந்த மல்டி பார்ட் ஃபார்ம் டேட்டா தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஒரு ஃபைல் அப்லோட் பண்றோம் அப்படின்னா, இந்த மல்டி பார்ட் ஃபார்ம் டேட்டா அப்படிங்கிறத தான் நீங்க யூஸ் பண்ணியே தீரணும். ஓகேங்களா? சிம்பிளா சொல்லணும்னா, எல்லாமே ஒரே கவர்ல போட்டு அனுப்பாம, செப்பரேட்டா ஒரு பேக்கேஜா ஓகேங்களா? ஒவ்வொரு ஐட்டம்க்கும் தனி கவர் போட்டு அனுப்புற மாரி. ஓகேங்களா? அ அதுதான் வந்து என்னது மல்டி பார்ட் ஃபார்ம் டேட்டா செக்யூர்ட் ஒன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதான் என்ன சொல்றாங்கன்னா, ஃபார்ம் என்கோடிங் டைப் அட்ரிபியூட் அப்படிங்கிறத நம்ம ஃபார்ம்ல யூஸ் பண்றோம். இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஃபார்ம் மெத்தட் அட்ரிபியூட் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஓகே. ஸோ இதுல வந்து நான் என்ன பண்றேன்னா, இத டெலீட் பண்ணிடுறேன். இப்போதைக்கு இது தேவையில்ல. இப்போ நம்ம டைட்டில் வந்து என்ன சேஞ்ச் பண்றோம்னா, ஃபார்ம் மெத்தட் அப்படின்னு ஒரு அட்ரிபியூட் இருக்கும். ஃபார்ம் மெத்தட் அட்ரிபியூட். ஓகே. இப்போ இந்த ஃபைல்ங்கிறது நம்மளுக்கு தேவையில்ல. இத எடுத்து விட்டுறலாம். இப்போ நம்மகிட்ட இது மட்டும் தான் இருக்கு. ஓகே. ஸோ இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஃபார்ம் மெத்தட் அட்ரிபியூட் நம்ம பார்க்குறோம். ஃபார்ம் மெத்தட் அட்ரிபியூட். இதுல நம்ம யூசர் கிட்ட இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் நேம் வாங்குறோம், லாஸ்ட் நேம் வாங்குறோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுல என்ன பண்ணலாம்னா மெத்தட் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்ப இங்க என்ன வச்சிருக்கோம்னா, கெட் அப்படிங்கிறது தான் வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நாம இத சப்மிட் பண்றதப்போ என்ன எப்படி நம்மளுக்கு சப்மிட் ஆகும்? கெட் மெத்தட பேஸ் பண்ணி தான் அது சப்மிட் ஆகும். இந்த ஃபார்ம். ஓகேங்களா? அதே இன்னொரு சப்மிட் பட்டன் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. சேம் அதே தான். இன்புட் டைப் வந்து சப்மிட் அப்படின்னு இன்னொரு சப்மிட் பட்டன் கிரியேட் பண்ணலாம். இந்த பட்டனுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, ஃபார்ம் மெத்தட் செட் பண்றோம். ஃபார்ம் மெத்தட் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட்ட செட் பண்றோம். ஓகேங்களா? இந்த அட்ரிபியூட்ல நான் இப்ப என்ன பண்றேன்னா, போஸ்ட் அப்படின்னு குடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்ப வேல்யூல சப்மிட் ஆஸ் போஸ்ட் மெத்தட் அப்படின்னு நான் குடுப்பேன். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? அவ்வளவுதான் இதுல. வேற எதுவுமே கிடையாது. இப்போ இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து சப்மிட் பண்றப்போ நார்மல் கெட் மெத்தட் மூலியமா நம்மளுக்கு சப்மிட் ஆகும். நான் ஆல்ரெடி 8த் செஷன்லயே சொல்லியிருப்பேன் கெட் மெத்தட பத்தி. அதுல அது பார்த்துட்டு இங்க வாங்க நல்லா தெளிவா புரியும். ஓகேங்களா? கெட் மெத்தட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க யூஆர்எல்ல காட்டும். போஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, HTTP அப்படிங்கிற பாடி மூலியமா நம்மளுக்கு சென்ட் ஆகும். ஓகேங்களா? HTTP பாடி வழியா சென்ட் ஆகுறப்போ, நம்மளுக்கு சர்வர் சைடுக்கு சென்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதான் HTMLல சொல்ல வராங்க. போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணா செக்யூர்ட் ஒன். எங்க யூஆர்எல்லயும் காட்டாது. HTTP அப்படிங்கிற ஒரு பாடி வழியா நம்மளுக்கு டேட்டாஸ் எல்லாம் சென்ட் ஆகும். சப்மிட் ஆஸ் போஸ்ட் மெத்தட் அவ்வளவுதான். ஓகேங்களா? இங்க வந்து ஃபார்ம் மெத்தட் வந்து போஸ்ட். புரியுதுங்களா? சேம் ஃபார்முக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, 2 டிஃபரண்ட் சப்மிட் பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு பட்டன் வந்து கெட் பேஸ் பண்ணி சப்மிட் ஆகுது. ஓகேங்களா? இந்த ஃபார்முக்கு உண்டான கெட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி. 2வது மெத்தட் வந்து போஸ்ட் 2வது சப்மிட் வந்து எத பேஸ் பண்ணுதுன்னா, ஃபார்ம் மெத்தட் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் செக்யூர்ட் ஒன் பேஸ் பண்ணி நம்மளுக்கு சப்மிட் ஆகுது. ஓகேங்களா? யூசர் வந்து சப்மிட் பண்றதுக்காக நம்ம கரெக்ட்டான வேல்யூ குடுக்கணுங்கிறதுக்காக சப்மிட் ஆஸ் போஸ்ட் மெத்தட் அப்படின்னு நம்ம குடுத்துருக்கோம். ஓகேங்களா? இல்லன்னா சப்மிட் ஆஸ் செக்யூர் செக் செக்யூர் யூஆர்இ கியூ வே அப்படின்னு குடுக்கலாம். ஓகேங்களா?
இப்படி குடுத்துட்டோம்னா, இன்னமும் யூசருக்கு தெளிவா புரியும். ஓகேங்களா? ஸ்கிரிப்ட் எழுதுறவங்களுக்கு மட்டும் அது தெரிஞ்சா போதும். சப்மிட் எ செக்யூர்ட் வே அப்படின்னு நம்ம குடுக்குறோம். இப்ப குடுத்தோம்னா, இப்ப பாருங்க நான் இந்த இடத்துல ஜான் அப்படின்னு குடுக்குறேன். ஜான் அப்படின்னு குடுத்துட்டு, இந்த இடத்துல லாஸ்ட் நேம் டிஓஇ அப்படின்னு குடுத்துட்டேன். இப்போ நான் அத சப்மிட் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஜான் விஓஇ அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல காட்டுது. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு அ இது வந்து கெட் மெத்தட் மூலியமா இந்த சப்மிட் பட்டன் வொர்க் ஆயிடுச்சு. ஓகே. நம்ம பேக் வந்துரலாம். பேக் வந்தோம்னா, இப்போ நான் என்ன பண்றேன்னா, அதே இடத்துல டிஓஇ ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் வந்து ஜான் அப்படின்னு குடுக்குறேன். குடுத்துட்டு சப்மிட் ஆஸ் செக்யூர்ட் வே. செக்யூர்ட் வேங்கிறது என்னது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் அங்க. ஓகேங்களா? இது யூசருக்கு தெரிய வேண்டிய நேம். ஆ இப்போ ஸ்கிரிப்ட் எழுதுறவங்களுக்கு என்ன தெரிஞ்சா போதும். அது போஸ்ட் மெத்தட். ஓகேங்களா? அப்ப நான் சப்மிட் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா, அவுட்புட்ல நம்மளுக்கு இந்த இடத்துல எதுவுமே காட்டல. ஓகேங்களா? அப்ப HTTP பாடி வழியா நம்மளுக்கு சர்வருக்கு சென்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சர்வர்ல கனெக்ட் பண்றது, சர்வர்ல ஒர்க் ஆகுறத செஷன் 8ல நான் சொல்லியிருக்கிறேன். அத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ சப்மிட் அஸ் செக்யூரிட்டி வேக்கும், போஸ்ட் மெத்தடுக்கும், கெட் மெத்தடுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருச்சு. அத வந்து எப்படி சப்மிட் பண்ணியிருக்காங்க? ஒரு இன்புட் டைப் சப்மிட் அப்படிங்கிறத ஒரு இதையும் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இத வந்து நாம இங்க தான் வைக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. ஒரு வேள நம்ம இங்க ஃபார்முக்கு வெளியிலயும் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபார்முக்கு வெளியில வச்சுட்டு நம்ம இங்க சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? சப்மிட் பண்ண ட்ரை பண்றோம். சப்மிட் பண்ண ட்ரை பண்ணோம்னா, நம்மளுக்கு சப்மிட் ஆகாது. ஏன்னா, நாம ஃபர்ஸ்ட் ஒண்ணு பார்த்தோம்ல, ஃபார்ம் அட்ரிபியூட் அப்படிங்கிறது. அத நாம இங்க யூஸ் பண்ணவே இல்ல. யூஸ் பண்ணியிருந்தோம்னா, ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட்க்கு நாம என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஐடில வந்து மை ஃபார்ம் ஐடி அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போ அந்த ஃபார்முக்கு உண்டான மை ஃபார்ம் ஐடி அப்படிங்கிறது குடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம சப்மிட் பண்ணோம்னா, இந்த இடத்துல அப்படின்னு குடுத்துட்டேன். லாஸ்ட் நேம் வந்து ஜான்னு குடுத்துருக்கேன். சப்மிட் குடுக்குறப்போ நம்மளுக்கு சப்மிட் ஆயிருக்கும். ஓகேங்களா? சாரி ரெஃப்ரெஷ் பண்ண மறந்துட்டேன். டிஓஇ இந்த இடத்துல ஜான் அப்படின்னு குடுத்துருக்கேன். ஸோ ஜான் மட்டும் குடுத்துருக்கேன். சப்மிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சப்மிட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? ஓகேவா? ஓகே. இதுதான் அந்த இடத்துல நடந்திருக்கு. ஓகே. புரியுதுங்களா? இப்போ இந்த எதுக்காக சொல்ல வரேன்னா, இத மறுபடியும் அ இந்த மாதிரி நம்ம பார்த்த எல்லா ஃபார்ம் மெத்தட்ஸும் ஓகேங்களா? ஃபார்ம் அட்ரிபியூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மிங்கிள் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு நல்ல தெளிவான ஐடியா கிடைக்கும். யாராவது கொஸ்டின் கேட்டாங்கனாலும் நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் ஒரே ஃபார்ம்ல யூஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு அது நெறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஃபார்ம் அப்படிங்கிறது எல்லா வெப் பேஜுக்கும், வெப்சைட்டுக்கும் கம்பல்சரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே. ஃபார்ம்ல நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறோம்னா, ஃபார்ம் டார்கெட் அட்ரிபியூட் பார்க்குறோம் வேற எதுவும் இல்ல. ஃபார்ம் டார்கெட் அட்ரிபியூட் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. நம்மளுக்கு சப்மிட் ஆகுறது வந்து எப்படி சப்மிட் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்புட் டைப் வந்து இதுலயும் நம்ம சப்மிட் பட்டன் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். சப்மிட் பட்டன்ல என்ன பண்றோம்னா, இதுல ஃபார்ம் டார்கெட் அப்படின்னு ஒரு அட்ரிபியூட் இருக்கு. இந்த அட்ரிபியூட்ட வச்சு நம்ம என்ன பண்றோம்னா, அண்டர்ஸ்கோர் பிளாங்க் அப்படின்னு குடுக்குறோம். அப்படின்னு குடுக்குறோம். நம்மளுக்கு சப்மிட் ஆகுறப்ப நியூ பேஜ்க்கு போய் சப்மிட் ஆகும். ஓகேங்களா? வேல்யூல வந்து சப்மிட் டூ கோ நியூ டேப் அப்படின்னு குடுக்குறேன். சப்மிட் நியூ டேப் ஓகேங்களா? எப்படியோ ஒண்ணு குடுத்துக்கலாம். ஏதோ ஒரு நேம் நம்மளுக்கு தகுந்த மாரி ஒரு நேம் குடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இத சப்மிட் பண்ண ட்ரை பண்றப்போ நம்மளுக்கு நியூ டேப்ல சப்மிட் ஆகும். ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ஓகே. நியூ டேப்ல போயிட்டு ஒருவேள நம்ம அந்த இடத்துல பிஎச்பிக்கு உண்டான கோட் எழுதியிருந்தோம் அப்படின்னா, அந்த இடத்துல நம்மளுக்கு நியூ டேப்ல போயிட்டு அந்த ரிசல்ட்ட காட்டும். ஓகேங்களா? நம்ம எதுவும் எழுதல. ஸோ அதுக்கு எழுதியிருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செஷன் 8 நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? செஷன் 8 போயிட்டு பார்த்துக்கங்க. ஆக்ஷன் அட்ரிபியூட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு. சர்வர் சைட்ல எப்படி போகுது அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன் அதுல. ஓகேங்களா? ஓகே. ஸோ அதே மாரி தான் இந்த ஃபார்ம் டார்கெட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுலயே நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி HTMLலயே முன்னாடி செஷன்ல சொல்லியிருக்கேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 3 நெனைக்கிறேன். 3ஓ 4த்லயே சொல்லியிருக்கேன். ஆ ஒரு ஆங்கர் டேக்குக்கு நம்ம எப்படி அ இது கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அது பிளாங்க்கு, பேரண்ட் செல்ஃப்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நம்மளுக்கு ஃபார்ம் டார்கெட் எங்க போயிட்டு எந்த டேப்ல போயிட்டு சப்மிட் ஆகணும் அப்படிங்கிறது. இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்றப்ப தான் செப்பரேட்டா படிக்கிறப்போ பிரச்சனையே கிடையாது நம்மளுக்கு. மிக்ஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்றப்ப தான் நம்ம இந்த ஃபார்ம் மெத்தட் அட்ரிபியூட், ஸோ இது என்கோடிங் அட்ரிபியூட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்றப்போ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சாரி இதுக்கான டைட்டில் நான் போட மறந்துட்டேன்னு நெனைக்கிறேன். என்னது டார்கெட் அட்ரிபியூட். இப்ப லாஸ்ட்டா பார்த்தது
ஃபார்ம் உடைய டார்கெட் அட்ரிபியூட். ஓகேங்களா? நம்மளுக்கு இங்க பார்த்தது அம் ஒரே நிமிஷம். இது வந்து ஃபார்ம் டார்கெட். ஓகேங்களா? டார்கெட் அட்ரிபியூட் தான் இப்ப நாம இங்க பார்த்தது. மெத்தட் கிடையாது. ஃபார்ம் டார்கெட் அட்ரிபியூட். ஓகேங்களா? நம்மளுக்கு நியூ பேஜ் போயிட்டு இப்படி ஒரு நியூ டேப்ல வர்றது தான் இந்த டார்கெட். வேற எதுவும் ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறது ஃபார்ம் உடைய நோ வேலிடேட் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இது. ஓகேங்களா? இதுல 2 விஷயம் இருக்குது. நான் சொல்றேன். இப்ப என்னன்னா நம்ம பார்க்கிறது நல்லா பார்த்துக்கோங்க. நோ வேலிடேட் ஃபார்ம் நோ வேலிடேட் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட். ஓகேவா? இங்க போயிட்டு ரெஃபரன்ஸ் பண்ணலாம். ஃபார்ம் நோ வேலிடேட் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட். இந்த ஃபார்ம் நோ வேலிடேட் அப்படி ஆட்ரிபியூட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இதுல சிம்பிளா சொல்லணும்னா, இந்த இடத்துல ஒரு நம்ம யூசர் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் நேம் வாங்கியிருக்கோம், லாஸ்ட் நேம் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? சோ இதுல என்ன பண்ணலாம்னா, நம்ம இப்போ இன்னொரு நம்ம எக்ஸாம்பிளுக்காக இன்னொன்னு கிரியேட் பண்றேன். ஒரு லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா, மெயில்னு வச்சுக்கலாம். அ என்டர் யுவர் இமெயில் ஐடி அப்படின்னு நான் ஒரு நேம் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 2 பிரேக் டேக் குடுத்துக்கலாம். தெளிவா இருக்கிற மாரி. ஸோ அதுல ஒரு இன்புட் ஃபீல்ட் ஒண்ணு கிரியேட் பண்றோம். அது என்னதுன்னா இமெயில் அப்படிங்கிற ஒரு இன்புட் அ டைப் அட்ரிபியூட்ட நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? இப்ப இதுல அ ஐடி வந்து என்னது? நம்ம ஐடி மறந்துடவே கூடாது. ஐடியும் நேம் அப்படிங்கிற அட்ரிபியூட்ட நாம யூஸ் பண்ணியே ஆகணும். அப்புறம் பிளேஸ் ஹோல்டர் வந்து எதுவும் குடுக்க வேணாம். ஓகேங்களா? இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம சப்மிட் பண்றோம். ஓகேங்களா? அ சப்மிட் பண்றோம். நார்மலா 2 வழியா சப்மிட் பண்றோம். இங்க பாருங்க. நம்ம இங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டோம். சப்மிட் பட்டன் லாஸ்ட்ல வர மாரி வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம். பிரேக் இன்னொரு பிரேக் குடுத்துட்டோம். ஓகே. என்டர் யுவர் இப்ப ஃபர்ஸ்ட் நேம் என்டர் பண்றோம். லாஸ்ட் நேம் என்டர் பண்றோம். என்டர் யுவர் இமெயில் ஐடி என்டர் பண்றோம். சப்மிட் பட்டன கிளிக் பண்ண போறோம் நம்ம. ஓகேங்களா? ஓகே. அ இது இந்த அந்த லெஃப்ட் கார்னர்ல இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஃபார்முக்கு ஒரு ஸ்டைல் ஒண்ணு எழுதிட்டு, ம் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் குடுத்தோம்னா, இங்க சென்டர்ல வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதையும் நம்ம என்ன பண்றோம்னா, ஆ சென்டர் குடுத்துரலாம். ஸோ லெஃப்ட்ல இருக்கிறதுக்கு ஃபார்ம் நோ வேலிடேட் தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஓகேங்களா? ஓகே. ஓகே. இப்படி இருக்குது. ஆர்டர் வந்து சாலரி குடுத்துட்டேன். ஸோ நம்மளுக்கு ஒரு பார்டர் ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த பார்டருக்குள்ள இருக்கிற மாரி இருக்குது நம்மளுக்கு. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுல ம் என்ன பண்ணலாம்னா, ஸோ பிரேக் இங்க 2 பிரேக் குடுக்குறேன். ஸோ 2 கேப் கரெக்ட்டா இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் நேம் என்டர் பண்றோம். லாஸ்ட் நேம் என்டர் பண்றோம். என்டர் யுவர் இமெயில் ஐடி. நான் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஜான் அப்படின்னு குடுத்துட்டேன். லாஸ்ட் நேம் வந்து டிஓஇன்னு குடுத்துட்டேன். என்டர் யுவர் இமெயில் ஐடி வந்து நான் என்ன பண்றேன்னா, ஆ டெஸ்ட் அட் gmail.com அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? சப்மிட் பண்றேன். சப்மிட் பண்ண உடனே நம்மளுக்கு இங்க சப்மிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஜானு, லாஸ்ட் நேம் வந்து டோ, அ மெயில் ஐடி வந்து நம்மளுக்கு டெஸ்ட் @gmail.com அப்படிங்கிற ஒரு இது வந்து இருக்கு. ஓகேங்களா? ம். ஒரு சிம்பல் வந்து எடுத்திருக்கு. அந்த அட்டுக்கு பதிலா. ஓகேங்களா? அது நம்மளுக்கு சென்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே. இது வந்து நார்மலா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சென்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. அ இதே மாரி எப்படி வந்துட்டு இந்த நோ ஃபார்ம் நோ வேலிடேட் அட்ரிபியூட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்புட் டைப்ல நான் என்ன பண்றேன்னா, இன்னொரு சப்மிட் பட்டன் கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ணிட்டு, இப்போ இதுல நம்ம என்ன பண்றோம்னா, ஃபார்ம் நோ வேலிடேட் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட் ஆட் பண்ண போறோம். அதுல வந்து என்னது ஃபார்ம் நோ வேலிடேட் அப்படிங்கிற வேல்யூவும் அதே தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கான வேல்யூ என்ன குடுக்குறோம்னா, சப்மிட் வித்தவுட் வேலிடேஷன் ஓகேங்களா? வேலிடேஷன் இல்லன்னா ஸ்கிப் வேலிடேஷன் குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸ்கிப் ஃபார்ம் வேலிடேஷன் ஃபார்ம் வேலிடேஷன் ஓகேங்களா? இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 2 சப்மிட் பட்டன் வச்சிருக்கோம். ஓகேவா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நேம் வந்து டோ அப்படின்னு குடுக்குறோம். லாஸ்ட் நேம் வந்து ஜான் குடுக்குறேன். என்டர் யுவர் இமெயில் ஐடில நாம என்ன பண்றோம்னா, டெஸ்ட்ன்னு மட்டும் குடுத்துட்டேன். குடுத்துட்டு சப்மிட் குடுக்குறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் இன்க்ளூட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இமெயிலுக்கு உண்டான சிம்பல்லாம் வரணும், டாட் சிம்பல் வரணும். மத்த என்னென்ன சிம்பல் இருக்குதோ, அது எல்லாமே நம்மளுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு
காட்டுது. அதாவது ஃபார்ம் சப்மிட் ஆக மாட்டேங்குது. ஆனா, இந்த ஸ்கிப் ஃபார்ம் வேலிடேஷன் அப்படின்னு ஒரு பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுல வந்து நம்ம என்ன செட் பண்ணி வச்சிருக்கோம்? ஃபார்ம் நோ வேலிடேட் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட் யூஸ் பண்ணி, ஃபார்ம் நோ வேலிடேட் அப்படிங்கிற ஒரு வேல்யூ குடுத்து வச்சிருக்கோம். ஸோ இந்த மாரி குடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த மாரி அ தப்பா இமெயில் ஐடி தப்பா டைப் பண்ணியிருந்தாலுமே, நம்மளுக்கு சப்மிட் ஆகிடும். இப்ப நான் இத கிளிக் பண்றேன் பாருங்க, நம்மளுக்கு சப்மிட் ஆகல. ஓகேங்களா? ஸோ ஸ்கிப் ஃபார்ம் வேலிடேஷன் நான் குடுத்துட்டு நான் இத கிளிக் பண்றேன். நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிடுச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேம் வந்து டோன் குடுத்து வந்திருக்குது. லாஸ்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா, ஜான் அப்படின்னு நம்ம குடுத்தது வந்திருக்குது. இமெயில் ஐடில என்ன குடுத்துருக்கேன்? நான் டிஎஸ்டின்னு ஏதோ ஒரு நேம் குடுத்து வச்சிருக்கேன். அந்த நேம் வந்து அங்க வந்துருச்சு. ஓகேங்களா? ஆனா மெயில் ஐடி @gmailலாம் நம்மளுக்கு அத வந்து எடுத்துக்கவே இல்ல. அந்த ரூல்ஸ் எதுவுமே அது ஃபாலோ பண்ணல. ஓகேங்களா? சோ அதுதான் ஃபார்ம் நோ வேலிடேட் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுல அடுத்ததா நம்ம பார்க்கிறது என்னது அப்படின்னா, நோ வேலிடேட் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து என்ன பண்ணுது அப்படிங்களா? நோ வேலிடேட் அப்படிங்கிற அட்ரிபியூட் பார்க்கலாம். இப்ப என்ன பண்ணலாம்னா, நம்ம ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்ம்க்கு ஒரு ஸ்டைல் எழுதி வச்சிருக்கோம் இந்த இடத்துல. சென்டர்ல வரணுங்கிறதுக்காக. ஓகேங்களா? சோ இதுல வந்து என்ன குடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆ இந்த இன்புட் டைப் சப்மிட் இத டெலீட் பண்ணி விட்டுறலாம் நம்ம. ஓகேங்களா? வேணாம். கமெண்ட் பண்ணி மட்டும் வைக்கிறேன். ஓகேங்களா? கமெண்ட் பண்ணி வைக்கிறேன். அ இப்போ அதற்கான இது இருக்குது. அது என்னன்னு சொல்றேன். ஓகேங்களா? சோ இந்த ஃபார்ம் வந்து இங்க கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்க முடிச்சிருக்கோம். சோ இதுல வர மாரி வச்சுக்கலாம். சோ ஓகே. வேணாம். ஓகே. ம். இந்த ஃபார்ம் இங்க கிரியேட் பண்ணி இங்க முடிச்சிருக்கோம். இதுக்குள்ளார நம்மளுக்கு இன்புட் ஃபீல்ட் எல்லாம் இருக்கு. சப்மிட் பட்டன் எல்லாமே இருக்கு. இப்போ நாம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல ஃபார்ம் நோ வேலிடேட் அப்படின்னு ஒரு அட்ரிபியூட் பார்க்கும். ஓகேங்களா? இது வந்து என்னது அப்படின்னா, ஃபார்ம் நோ வேலிடேட் அப்படிங்கிற அட்ரிபியூட். இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஃபார்ம் கிடையாது. நோ வேலிடேட் அட்ரிபியூட். ஓகேங்களா? நோ வேலிடேட் அட்ரிபியூட் அப்படின்னு சொல்றாங்க. நான் இங்க போயிட்டு இங்க ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ நம்ம பார்க்க போறது நோ வேலிடேட் அப்படிங்கிற அட்ரிபியூட். இது எங்க யூஸ் பண்ணணும்? ஃபார்ம் நோ வேலிடேட் அப்படிங்கிற அட்ரிபியூட்ட நாம எங்க யூஸ் பண்ணணும்? இன்புட் ஃபீல்டு, இன்புட் டைப் சப்மிட் அப்படிங்கிறதுல நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஆனா, இந்த நோ வேலிடேட் அப்படிங்கிற அட்ரிபியூட்ட எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா? அந்த இடத்திலேயே நம்ம இத யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப வந்து இது எதுக்காக இது இப்படி யூஸ் பண்ணோம்னா, எல்லா ஃபார்ம் டேட்டாவும் வேலிடேட் ஆகாது. ஓகேங்களா? எப்போ சப்மிட் ஆகுறப்போ. அப்போ நம்ம இங்க என்ன குடுக்கணும்னோ, வேலிடேட் அப்படின்னு குடுத்தா மட்டும் போதும். ஓகேங்களா? அப்போ நம்ம இங்க பாருங்க, இந்த நார்மல் சப்மிட்டும் நம்மளுக்கு அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஜான்னு குடுத்துட்டேன். லாஸ்ட் நேம் வந்து டோ அப்படின்னு குடுக்குறேன். என்டர் யூர் இமெயில் ஐடி வந்து டெஸ்ட் அப்படின்னு மட்டும் தான் குடுத்துட்டேன். சப்மிட் பண்றேன். சப்மிட் ஆயிருச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம நார்மல் சப்மிட் குடுக்குறப்போ நம்மளுக்கு சப்மிட் ஆகல. இப்ப மட்டும் சப்மிட் ஆயிடுச்சு. எப்படி அப்படின்னா, இந்த நோ வேலிடேட் அப்படிங்கிற ஃபார்ம் அட்ரிபியூட் ஓகேங்களா? ஃபார்ம் ஆக்ஷனுக்குள்ளார இருக்கிற ஃபார்ம்க்குள்ளார இருக்கிற ஓகே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அட்ரிபியூட் ஃபார்ம் நோ வேலிடேட் அப்படிங்கிற அட்ரிபியூட் வந்து ஒரு இன்புட் ஃபீல்ட நாம குடுத்திருக்கோம். ஓகேங்களா? இன்புட் டைப்ல குடுத்திருக்கிறோம். இந்த நோ வேலிடேட் அப்படிங்கிற அட்ரிபியூட்ல ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு டேகுக்குள்ளாரயே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சோ அதுதான் அதுக்கும் உள்ளார ஒரு டிஃபரண்ட். புரியுதுங்களா? இப்போ எல்லா ஃபார்ம் டேட்டாவும் வேலிடேஷன் ஆகாமயே நம்மளுக்கு என்ன ஆயிடும்? சப்மிட் ஆயிடும். அதுதான் அதனுடைய கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ நாம ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட்ல என்ன டைப்ஸ் இருக்குது? அது எப்படியெல்லாம் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சதுங்களா? நாம என்ன பண்ணியிருக்கோன்ட்டு? ஓகே. ஸோ இது வந்து செஷன் 10 நம்ம HTML ஃபார்ம்ஸ்ல ஃபார்ம் அட்ரிபியூட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இல்ல ஃபார்ம் அட்ரிபியூட்ஸ். ஓகே. ஸோ இதே மாரி நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆ HTML ல ஆ SVG அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்கேலபிள் வெக்டார் கிராபிக்ஸ் ஸோ அத பார்த்துட்டு நம்ம HTML கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆ மத்த கொஞ்சம் ஏதாவது விட்டிருந்தோம்னா HTML அந்த டாபிக் எல்லாம் பார்த்துரலாம். அதுக்கப்புறம் CSS பார்க்கலாம். அப்படியே நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் அப்படியே ஒவ்வொரு சர்வர் சைடுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நெக்ஸ்ட் லெவலுக்கு போலாம். ஓகேங்களா? ஸோ எந்த டெக்னாலஜி வந்தாலும் புரோகிராமிங் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். எல்லா டெக்னாலஜியும் ஆல்ரெடி இருக்கிறதும் சரி, இனிமே வரப்போறதும் சரி. ஓகேங்களா? ஸோ ஏஐ இருந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு அப்படின்னாலும் எந்த டெக்னாலஜி வந்தாலும் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட்.
ஸோ அதனால எந்த டெக்னாலஜி வந்தாலும் நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட், பேக் எண்ட் அப்படிங்கிறது இருந்தா தான், ஆல்ரெடி இருக்கிறது கோடையும் நம்ம எடிட் பண்ண முடியும். இப்ப நியூவா இருக்கிற கோடையும் நம்ம எடிட் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே எதுவும் டவுன் ஆகாது. ஸோ நம்பிக்கையோட சாஃப்ட்வேர் படிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.